முன்னாடி நாம் தமிழர் கட்சி ஏதோ இளைஞர்கள் கட்சி, இளைஞர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய கட்சி, இளைஞர்கள் மட்டுமே ஆதரிக்கக்கூடிய கட்சிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அத்தனை பெரியோர்கள், மூத்தவர்கள், அறிவார்ந்தவர்கள் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்க. ஓட்டு கேட்டு வரும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கடந்த 2 தேர்தல்களையே சீமானுக்கு தான் நாங்கள் வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறவங்க அத்தனை பேருக்கும் 50 வயசுக்கு மேலே. அப்போ எப்பேற்பட்ட மூத்த பெருமக்களுடைய ஆதரவையும் இந்த கட்சி பெற்றிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குற ஒரு இளைஞர் சொல்கிறாரு, மாட்டுக்கு மாநாடு போட்டார் பாருங்க சீமான், அந்த ஒரு விஷயத்துக்காகவே சீமானை ஆதரிக்கலாம். மலை மாடுகளை மேய்ச்சலுக்கு துணிச்சலாக ஏற்றி கொண்டு போனார் பாருங்க, அந்த விஷயத்துக்காகவே சீமானை ஆரம்பிக்கலாம். மேய்ச்சல் நில உரிமைங்கிறது பல ஆண்டு கால போராட்டம். மலை மேலே ஏறி மேய்ச்சி காட்டினாரு பாருங்க, அவருடைய துணிச்சல், அவரோட வீரம். 1000 பேர் பேசினா ஆனால் அதை செஞ்சு காட்டினாரு பாருங்க, அது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுக்காகவே அவருக்கு வாக்களிக்கலாம்னு சொல்றாரு அவர். மற்றபடி எல்லாம் பேசலாம், கொடுக்குற பேசலாம், எல்லாம் பேசலாம், செய்யணும்ல, வந்து செய்யணும்ல. அத்தனை மாட்டை ஒழுங்கு ஒரு கூட்டம் போடுறது பெரிய விஷயம். மனுஷனை கூட்டம் போட்டுலாம் 1000 பேர்த்து உட்காருங்க, எல்லாத்துக்கும் எல்லாம் செய்வோம்னு சொல்லிடலாம். மாட்டை ஒழுங்கடிக்கணும். ஒரு மாட்டை மலையில இருக்கணும், எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் சொல்லுங்க. ஒரு வேட்டு போட்டா ஓடிடும், ஒரு மைக் சொண்டு கேட்டா மாடு ஓடிடும். அதெல்லாம் அடக்கி செஞ்சார்ல, அதானே வீரன். ஒரு நம்பிக்கையா தான். அதே மாதிரி மலையில மாடு ஏற்றிட்டாங்க பாருங்க. இத்தனை நாள் யாராவது அதை பண்ண முடிஞ்சா? அத்தனை நாள் எத்தனை கட்சி இருந்துச்சு, அந்த மாட்டை பத்தி யாராவது பண்ண முடிஞ்சா? ஜல்லிக்கட்டுக்காக எல்லாம் போராடினாங்க, ரைட்டு தான். எத்தனை கட்சிக்காரங்க ஜல்லிக்கட்டுக்காங்க, நாங்க அப்படி பண்றோம் அப்படி பண்றோம். அந்த அன்னை சீமானை செஞ்சது எத்தனை பேர் அந்த மாட்டுல மலையில ஏற்ற முடியாம கஷ்டப்பட்டாங்க, அவர் ஏற்றி கொடுத்தாரு. அதான் நீங்க சொல்லுங்க, அந்த கட்சிக்காக நாங்க கண்டிப்பா போவோம்.